உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லோன் இஎம்ஐ இது எல்லாமே இருக்குது. அப்படியே மிஞ்சி போனால் இப்போ எஸ்ஐபி வரதுனால ஓகே எஸ்ஐபி பண்ணலாம். அதையும் தாண்டி இந்த ரிட்டையர்மெண்ட்டை சாத்தியமா சார் உண்மையிலேயே பண்ண முடியும்? இல்லை, நம்ம எஸ்ஐபி பண்ணுறதே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த எஸ்ஐபி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அலோகேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 25 வயதில் வந்து ஒரு நபர் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்னா என்ன சார் சொல்லுங்கள்? இன்னைக்கு நான் பணம் சேர்க்குறேன் அப்படிங்கிறவங்க, நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக என்பிஎஸ் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஏன்னா என்பிஎஸ்ல வந்து உங்களுக்கு ஈக்குட்டி ஓரியன்டாக இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் 28 வயசு 30 வயசில் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு நான் ரிட்டையர் ஆக 30 வருஷம் இருக்கும். லாக்கின்னோட போய்க்கிறது தான் பெட்டர். அந்த பணத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அலோகேட் பண்ணிட்டோம்னா என்பிஎஸ் மூலம் பண்ணிங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இபிஎஃப் பிபிஎஃப்ல மட்டும் போட்டுக்கிறோம்னா இன்னும் அதிகமாக அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். மாதாந்த சேமிப்பு சொல்கிறேன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக. ஸோ உங்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு கூடுதோ அந்த அளவு தொகை, மாதாந்திர தொகையை நீங்கள் கூட்ட வேண்டும். இப்போ யாரெல்லாம் சார் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண வேண்டாம்? ரியலி நான் வெல் ஆஃபாக இருக்கிறேன். என்னோட பல கோடிகள் இருக்குது. நான் ஏன் அதுக்கு போய் மாதம் எஸ்ஐபின்னு போட்டுக்கிறேன்? என்னோட இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா இருக்கு, தூக்கி போட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுறேன். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரகலாவெல் பிரைவேட் லிமிடெடுடைய ஃபவுண்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, இப்போ எல்லாருக்குமே வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கடைசி காலத்தில் எனக்குன்னு ஒரு ரெகுலராக ஒரு இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்குது. ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தாலும் இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படி சார் ஒரு ஸ்டெடியாக ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் அவருக்கு ஸ்டெடியாக ஒரு மந்த்லி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்? ஜென்ரலாக வந்து இப்போ 10 லட்சம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து மிகவும் பாதுகாப்பான முதலீடுகளில் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ மிகவும் பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு பார்க்கையில் கவர்மெண்ட் அசோசியேட்டட் ஐட்டம் தான் வரும். ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு இருக்குது. ஸோ அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வாங்கிக்கலாம் மக்கள், அல்லது வங்கிகள் மூலமும் சில குறிப்பிட்ட வங்கிகள் மூலமும் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமாக வாங்கிக்கலாம். SCSSன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பணம் காணாமல் போகாது. ஏன்னா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கஜானாவுக்கு தான் போகுது. ஸோ குறிப்பிட்ட காலங்கள் எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருவாங்க. ஸ்டேபிளாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சற்று கூடும் குறையும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏற்ற இறக்கம் இருக்கும். அது ரொம்ப மைனராக தான் பண்ணுவாங்க, மேஜராக கை வைக்க மாட்டாங்க. இப்போ 30 லட்ச ரூபா வரைக்கும் போட்டுக்கலாம் per person அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ 10 lakhs உள்ளவங்க ரொம்ப சேஃபாக எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேணும் அப்படின்னு பார்க்கல அதுலேருந்து ஒரு குவார்ட்டர்லி ஒரு 20,000 கிடைக்கும்னு வச்சுங்களேன். 10 lakh போட்டாங்கன்னா 21,000 அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ அப்படிங்கையில் வந்து அது வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். அவங்களுக்கு ரெகுலர் இன்கமும் வரும். காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயமும் வேண்டாம். அந்த லாக்கின் நார்மலாக இருக்கும். ஒரு 6 வருஷத்துக்குங்கிற மாதிரி வாட்டர் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவங்க வச்சுக்கணும். அதுக்கு மேலே இடையில வித்ட்ரா பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். பட் ரிட்டையர்மெண்ட் பண்ணங்கையில யாரும் வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங். வெறும் 10 லட்சம் மட்டும் இருக்குன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவைலபிள் ஸ்கீம். ஓகே, இப்போ லம்சமா போட்டு SWP பண்ண முடியாதா சார்? பண்ணலாம். பட் அதில் என்னென்னா பிரச்சனை என்னென்னா, இப்போ எனக்கு அந்த முதலீடு அவங்க என்ன 10 லட்ச ரூபா மட்டும் வச்சிருக்கவங்களுக்கு வந்து அந்த பணத்தினுடைய பாதுகாப்பு, சேஃப்டி, அது அப்படியே ஃபிக்ஸ்டாக நான் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கவங்க, இன்னும் கொஞ்சம் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகல எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வருது, 1 கோடி ரூபா வருது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 10 லட்சத்தை 20 லட்சத்தை 30 லட்சத்தை சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் போடலாம். மீதி ஒரு 60-70 லட்சத்தை வந்து அவங்க வந்து SWP ஸ்கீம் மூலம் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது வந்து அந்த ஒன்லி லிமிட்டட் அமௌண்ட் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க பக்கா சேஃப்டி கன்சர்வேட்டிவாக போகிறதுக்காக நம்ம இதை சொல்கிறோம். இப்போ அவங்க வந்து எங்களால் ஓகே எனக்கு வேற வாடகை 1-2 வருது, அதை வச்சு நான் இது பண்ணிக்குவேன், இந்த 10 லட்ச ரூபாய் எனக்கு இருக்குது, இந்த 10 லட்ச ரூபாய் நான் SWPல போட்டுக்கிறேன், போட்டு மியூச்சுவல் ஃபண்டுகள்லேருந்து மாதம் ஒரு வருமானம் எனக்கு வரட்டும். ஏன்னா அதே ஈக்குவலண்ட் கிடைச்சிரும். குவார்டர்லிக்கு பதிலாக ஈவன் மந்த்லி கூட கிடைச்சிரும். மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடையில் SWP மூலம் எடுத்து ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் growth இருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்,
வந்து எஸ்டபிள்யூபியையும் ஆப்ஷனாக மேஜராக எஸ்டபிள்யூபியில் கூட போய்க்கலாம். ரொம்ப டைட் பட்ஜெட்டில் ஓட்டுறவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் போன்ற ரொம்ப கன்சர்வேட்டிவான முதலீடுகள் வந்து பாதுகாப்பானதாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இருக்குது, இதுக்கு மாதிரி வந்து என்பிஎஸும் இருக்குது, பிபிஎஃப்பும் இருக்குது. இப்போ ரிடியூஷன் மெத்தட்ஸ் மாதிரி என்பிஎஃப் போடுறது பெட்டரா இல்லை பிபிஎஃப் போடுறது பெட்டரா சார்? இன்னைக்கு நான் பணம் சேர்க்குறேன் அப்படிங்கிறவங்க, நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக என்பிஎஸ் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஏன்னா என்பிஎஸ்ல வந்து உங்களுக்கு ஈக்குட்டி ஓரியன்டாக இருக்கும். இன்னைக்கு ஒருத்தர் 28 வயசு 30 வயசுல இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு நான் ரிட்டையர் ஆக 30 வருஷம் இருக்கும். ஸோ 30 வருஷம் இருக்கு அப்படிங்கையில் வந்து என்பிஎஸ்ல போட்டார்னா க்ரோத் ரேட் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பிபிஎஃப்ல வந்து 7.1 7.2% அந்த ரேஞ்சு தான் பிபிஎஃப் ரைட்னா. ஸோ அதற்கு பதிலாக இதில் போட்டாங்கன்னா ஒரு ஆவரேஜாக 10-11% பார்க்கலாம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். லாக்இன் அதிகம் இல்லை சார் என்பிஎஸ்ல? கரெக்ட். ஏன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட்னு வரையில லாக்கின்னோட போய்க்கிறது தான் பெட்டர். அந்த பணத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அலோகேட் பண்ணிட்டோம்னா அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க படிப்பு செலவுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு போய் யார்ட்டையும் நீங்கள் கடன் வாங்க முடியாது. ஸோ அதனால வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். என்பிஎஸ்ல போகிறதுல அதுவும் ஒரு அட்வான்டேஜ், லாக்கின் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜாக தான் நான் கருதுறேன் ஃப்ரம் அ பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்போ 25 வயதுல வந்து ஒரு நபர் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான்னா என்ன சார் சொல்லுவாங்க? ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம இன்றைய அளவில் இந்த ஒரு 25 வயசு 30 வயசில் வந்து எனக்கு எந்த அளவு மாதாந்திர செலவுகள் வருது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, அல்லது எந்த அளவு வரக்கூடும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ 25 வயசில் ப்ராப்ளம் மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இன்னொரு 3-4 வருஷத்தில் மேரேஜ் ஆகலாம். அப்படிங்கையில் நாங்கள் ஒரு ஃபேமிலின்னு இருந்தோம்னா எனக்கு எந்த அளவு எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னு வரும், நானும் என்னுடைய பார்ட்னர் இருக்கையில் அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய பணவீக்கத்தோடு சேர்ந்த தொகை வந்து இன்னும் 30 வருஷத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவர் கால்குலேட் பண்ணணும். அவரால் கால்குலேட் பண்ண முடியாட்டி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட போனாங்கன்னா அவங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதை பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 60 வயதுக்கு மேலேயும் நம்ம பணவீக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறமும் வந்து ஒரு 3% 4% வருஷம் ஏதோ ஏறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு மேக்கப் பண்ணிக்கணும். ஸோ மேக்கப் பண்ணி அதையும் கருத்தில் கொண்டு அதற்கு அந்த இன்ஃப்ளேஷனையும் we have to take into account. அதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு நம்பரை அரைவ் பண்ண முடியும். என்னுடைய கார்பஸ் வந்து என்னுடைய 60வது வயதில் வந்து எனக்கு 50 லட்சம் வேணும், 1 கோடி வேணும், 2 கோடி வேணும், 5 கோடி வேணும்னு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்கு இந்த அடுத்த 30 வருஷத்துல நான் எவ்வளவு சேமிப்பு செய்ய வேண்டும், இன்வெஸ்ட்மெண்ட். அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ணீங்கன்னா குறைவா பண்ணீங்கன்னா போதும், தொகை மாதம் அலோகேட் பண்றது குறைவா பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா இங்க ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். என்பிஎஸ் மூலம் பண்ணீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டை விட அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். இல்லை நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இபிஎஃப் பிபிஎஃப்ல மட்டும் போட்டுக்கிறோம்னா இன்னும் அதிகமாக அவங்க பண்ற மாதிரி இருக்கும். மாதாந்திர சேமிப்பு சொல்றேன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக. ஸோ உங்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு கூடுதோ அந்த அளவு தொகை, மாதாந்திர தொகையை நீங்க கூட்ட வேண்டும். ஓகே, இப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லோன், இஎம்ஐ இது எல்லாமே இருக்கு. அப்படியே மிஞ்சி போனால் இப்போ எஸ்ஐபி வரதுனால ஓகே எஸ்ஐபி பண்ணலாம். அதையும் தாண்டி இந்த ரிட்டையர்மெண்ட்டை சாத்தியமா சார் உண்மையிலேயே பண்ண முடியும்? இல்லை, நம்ம எஸ்ஐபி பண்றதே வந்து ஒரு பார்ட் ஆஃப் த எஸ்ஐபி வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அலோகேட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோல் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்தியாவில் மக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்து குழந்தைங்க கல்விக்கு, அப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி குழந்தைங்க மேரேஜ், அதை கூட அவங்க சம்பாரிச்சிருவாங்க. தேர்ட் ப்ரையாரிட்டின்னு நான் சொன்னேன்னா தேர்ட் ப்ரையாரிட்டியில் ஹவுஸ் எடுத்துக்குவேன், ஒரு எனக்குன்னு ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும், ஒரு வீடை வாங்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சின்ன ஐட்டங்கள் வந்து காரு, இன்டர்நேஷ்னல் டூரு, குழந்தைங்க மேரேஜ், இதெல்லாம் ஆப்ஷனல்னு வச்சுங்க. பட் பேசிக்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட், ஒரு ஹவுஸ். இது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இது. அதர் தேன் தட் வெக்கேஷன், காரு, குழந்தைங்க மேரேஜ் இதெல்லாம். ஸோ இப்போ இந்த 3 கோலோ அல்லது 5-6 கோலை பிரிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ஈவன் ஆரம்ப காலத்துலேருந்து கொஞ்சம் யங் ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் அது மாதிரி ஒவ்வொரு கோலுக்கும் போட்டோம்னா கூட அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக போடுங்க. பட் அதிகமாக இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய மாச சம்பளமே 30,000 தான், 40,000 தான், 25,000 தான் அப்படிங்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் சம் அமௌண்ட் ஒரு 5,000 ரூபாய் எடுத்து இதுக்காக போடலாம். ஒவ்வொரு கோலுக்காக ஒரு 1000 ரூபாய் போட்டு வச்சாங்கன்னா அந்த 25-30 வருஷத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஆரம்பிக்கையில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளங்கள் உயரும், வருமானம் உயரும். அப்போ வந்து இந்த எஸ்ஐபி அதிகப்படுத்திக்கிட்டோம். எஸ்ஐபி அதிகப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு செக்யூர்டு லைஃப், ஒரு செக்யூர்டு ஃபியூச்சரை அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வீடு வாங்குறதுமே நிறைய பேர் கோலாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த கோலே பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி காலத்தில் ஒரு வீடு மட்டும் போதும், அப்புறம் என் பசங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? டெஃபினட்டாக அந்த தப்பை இந்த காலகட்டத்தில் மக்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா பசங்க எங்கே இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்களா மாட்டாங்க. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. அன்டில் ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 50-60 வயசுல இருக்கவங்களுக்கு வந்து
அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு குழந்தைங்க வந்து அவங்கள மட்டும் பற்றி தான் அவங்க கவலைப்படுறாங்களே தவிர ஈவன் பிரதர் சிஸ்டர்ஸையோ அல்லது ஃபாதர் மதரையோ கிராண்ட் பேரண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. மெயின் ரீசன் பீயிங் தே ஆர் டிட்டாச்டு ஃப்ரம் ஹோம். வீட்டிலேருந்து தூரத்தில் இருக்காங்க. திருச்சியில் இருக்க பையன் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான், பெங்களூரில் இருக்காள் பூனேயில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை சென்னையில் இருக்காள், அமெரிக்காவில் இருக்காப்புல. ஸோ இப்போ வேர்ல்டு வைடு அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஃபேமிலியோட ஃபோனில் தான் க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கே தவிர பர்சனலாக ஒன்ஸ் இன் ஒயில் தான் கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய காரணமாக நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கு. ஸோ எனிவே பட் நம்ம வந்து நம்ம தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம தலை குனியாமல் இருக்கணும் அப்படின்னா, எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ யாரெல்லாம் சார் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண வேண்டாம்? ரியலி நான் வெல் ஆஃபாக இருக்கிறேன். என்னோட பல கோடிகள் இருக்குது. நான் ஏன் அதுக்கு போய் மாதம் எஸ்ஐபின்னு போட்டுக்கிறேன்? என்னோட இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது, தூக்கி போட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுறேன். அது வரையில் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஓகே, வாழ்க்கை பூரா அவங்களுக்குன்னு ஒரு கார்பஸ் 5 கோடி 10 கோடி 20 லட்சம் 2 கோடி வாட்டவர் அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. இல்லை சொத்துக்கள் ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பூம் 2008-10 வரையில் ஈவன் அன்னைக்கெல்லாம் ஒருத்தவங்க பெங்களூரில் ஒரு லேடியை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க லோனாக எடுத்து இருக்கிற இடம் பூரா எதெல்லாம் கிடைக்குதோ 1200 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் வாங்கி போட்டு இன்னைக்கு அது ஒன்றுமே 5 கோடி 3 கோடின்னு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு பிளாட்டை நான் வித்தனாவே எனக்கு போதும். அது மாதிரி என்கிட்ட ஒரு 5 பிளாட் இருக்குது, 5 வித்தனா எனக்கு ஒரு 5 கோடி வந்துடும், 6 கோடி வந்துடும்னா இப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவிங்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி பெரிய தொழிலதிபர்கள் அவங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னால் கூட அவங்க வந்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அலோகேஷன் பண்ணி வைக்கணும். அது 3 கோடியாக இருக்கட்டும், 5 கோடியாக இருக்கட்டும், 2 கோடியாக இருக்கட்டும், 10-100 கோடியாக இருக்கட்டும், அவங்க அலோகேட் பண்ணி வச்சாங்கன்னா தான் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு. ஏன்னா பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தி. நாளைக்கு அந்த பிஸ்னஸே இல்லாமல் போகலாம் அல்லது வருமானம் குறையலாம். ஸோ அப்படிங்கையில் வந்து இப்போ அவங்களுக்கும் தேவை. ஸோ இன்னும் ஈவன் பொலிட்டீஷியன்ஸுக்கு கூட தேவை. பியாண்ட் அ பாயிண்ட் அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க வரைக்கும் ஓகே, சம்பளம் எம்எல்ஏ சம்பளம் வரும், எம்பி சம்பளம் வரும். பியாண்ட் தட் அவங்களுக்குமே வந்து அவங்க ஹானஸ்டாக இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்குமே வந்து பணம் தேவை. ஸோ அப்படிங்கிற அவங்களுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பண்ணணும் அல்லது அலோகேட் பண்ணணும். அட்லீஸ்ட் என்னோட ஆல்ரெடி வெல்த் இருக்குன்னா அதை நான் அலோகேட் பண்ணி வச்சுட்டேன்னா கவலை இல்லை. இதுக்குன்னா ரிட்டையர்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னே இருக்குது. ஸோ நமக்கு கரெக்டாக அந்த ஃபண்டை இப்போ நேமை பார்த்தாவே ஞாபகம் வந்துடும். ஓகே, இது ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் போட்டிருக்கு, இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு போட்டு அலோகேட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இட் வுட் பி ஜென்ரலி பெட்டர். ஓகே, இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது இப்போ பேசிக்லேருந்தே ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ண 25 வயசுலேருந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணாருன்னா ஈக்விட்டி மட்டுமே போதுமா இல்லை ட்ரெடிஷனல் மெத்தட்ஸுமே போகலாமா சார்? என்னன்னா இப்போ நம்ம வந்து ஈக்விட்டியை வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணட்டும். ஏன்னா தட் இஸ் வேர் த க்ரோத் இஸ். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்பிஎஸ்ல எல்லாம் கூட ஈக்விட்டி காம்பனண்ட் அதிகப்படுத்திட்டாங்க. 75% வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம்னு கொண்டு போயிட்டாங்க டில் ஏஜ் 50 எல்லாம். இன்னும் சில ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணி அவங்கள நீங்கள் 100% போட்டுக்கலாம்னு கொண்டு போயிட்டாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% 7% அதிகபட்சம் அதுதான் கிடைக்கிது. ஸோ இந்த 6-7% வச்சு நம்மளுடைய ட்ரீம்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பணம் நிறைய போடணும் அதில் சேவிங்ஸில். ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து ஈக்விட்டி ஃபண்டுகள்லையும் ஒரு போர்ஷன் ஐ வுட் சேஸ் லைக் ஒரு 25 வயசு இருக்க நபர் வந்து 75% வரைக்கும் ஈக்விட்டியில் போட்டுக்கலாம். ஒரு 25% ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேவிங்ஸை வந்து இபிஎஃப் பிபிஎஃப் அது மாதிரி சேஃப்டியான ஐட்டத்தில். ஏன்னா அது இபிஎஃப்லையும் உங்களுக்கு டேக்ஸ் வராது, பிபிஎஃப்லையும் டேக்ஸ் வராது. ஸோ அது ரெண்டையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு கன்சர்வேட்டிவ்க்கு அது ரெண்டையும் போட்டுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி என்பிஎஸ் போனாலும் அதுலேயும் ஈக்விட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கார்பஸ் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் குயிக்கராக இருக்கும், வேகமாக வளரும். ஏன்னா இந்தியன் எக்கானமி அது மாதிரி இருக்குது. அடுத்த 20-30 வருஷத்துக்குலாம் ஒரு ஃபினாமினல் ரிட்டர்னை கொடுக்கும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50 இயர்ஸ் ஆகுது. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1 crore கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும்னா லைக் 50 இயர்னா கிட்டத்தட்ட 58-60 அவங்க ரிட்டையர் ஆவாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ப்ராப்ளி வி வில் கோ வித் அ மல்டி கேப் ஃபண்ட். ஏன்னா இந்த 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டிக்கு 10 இயர்ங்கிறது ஒரு குட் பீரியட். ஸோ மல்டி கேப் ஃபண்டில் போட்டுட்டு அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் 60 ஏஜில் அவங்க ரிட்டையர் ஆகையில் ப்ராபப்ளி மல்டி கேப் ஃபண்ட்லேருந்து எஸ்டபிள்யூபி கொடுத்துடலாம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் கொடுத்துடலாம். கொடுத்து அவங்களுக்கு அதுலேருந்து மாதம் இன்கம் போய்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் என்கிட்ட வந்து வேறு கார்பஸே இல்லை, நாங்கள் இங்கே இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்த 1 crore தான் அதை ஸோ அப்படின்னா அந்த 1 crore வந்து அப்ராக்சிமேட்டாக அன்னைக்கு வந்து ஒரு 2.5 crore ஆயிருக்கும் அல்லது 3 crore ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 crore எடுத்துக்கும். ஒரு அன்னைக்கு ஒரு 3 crore ஆயிருந்துச்சுன்னா
அந்த 3 crore ஒரு போர்ஷனை எடுத்து அன்றைய தேதியில் ஒரு போர்ஷனை எடுத்து இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸு இல்லை ஆர்பிஐ பாண்ட்ஸு அது மாதிரி அவுட் ஆஃப் 3 crores ஒரு 1 crore எடுத்து அப்படி பார்க் பண்ணிடுவோம். 1 crore எடுத்து அப்படி பார்க் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் ஒரு 50,000 60,000 அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கலாம். அது தவிர இந்த 2 crore வந்து மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு SWP மெத்தட் மூலம் ஒரு 2 crore மாதம் ஒரு 140,000 ரூபா அல்லது 120,000 ரூபா அல்லது ₹1,00,000 அவங்க ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிற அவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக இன்கம் வரும், விச் இஸ் வெரி வெரி டீசென்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லெவலில். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு மல்டி அசெட் ஃபண்டோ இல்லை பேலன்ஸ் BIFO யூஸ் பண்ணலாமா சார்? அவங்க எந்த ஏஜ்ல நுழையிறாங்கன்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 இயர்ஸ்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மல்டி அசெட் ஃபண்ட் தேவையில்லை. என்னுடைய ஒப்பீனியன்ல தேவையில்லை. ஏன்னா அவங்க அன்றைய தேதியில் சூஸ் பண்ண வேண்டாம். அதாவது இப்போ அவர் ஒரு நாட் ஸோ அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நாட் ஸோ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், இன்பிட்வீனாக இருக்கான்னு வைங்களேன். ஒரு மீடியம் ரிஸ்க் அப்படைட்னு சொல்லுவோம். மீடியம் ரிஸ்க் அப்படைட் என்னுடைய நேச்சரே அதுதான், எனக்கு அதிக ஆசையே இல்லை, எனக்கு அதிக வருமானமே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டு அல்லது மல்டி அசெட் ஃபண்டு அதை கொடுக்கலாம். அது தப்பு இல்லை. இப்போ அவருடைய நேச்சரே அப்படி இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, எனக்கு ஒரு மீடியம் ரிஸ்க் போதும், எனக்கு அதிக ஆசை இல்லை, அப்படி இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க எங்கிட்ட. அப்படி சொல்கிறவங்க சொல்லிடுவாங்க எனக்கு அதிக ஆசை இல்லை சார், இந்த FD ரொம்ப குறைஞ்சி போச்சு, 6% 7% ஆயிடுச்சு, அதனால எங்கேயாவது கொஞ்சம் ஒரு 9-10 கிடைக்குமான்னு பார்க்குறேன். 9-10 அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்களா இருந்தால் BAF, மல்டி அசெட், MAF எல்லாமே குட் சாய்ஸ். ஓகே. இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியானது சார்? ஐ ஒன்ட் அட்வைஸ் எக்ஸப்ட் ஃபார் எமர்ஜென்சி. ஓகே. எமர்ஜென்சி கார்பஸ் அந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ஸ், லிக்விட் ஃபண்ட்ஸ் அதில் வச்சுக்கோங்க. மெயின் ரீசன் ஏன்னு நான் சொல்லிடணும். ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாண்ட் மார்க்கெட்டுக்கு பாண்டில் போடையில் நீங்கள் மாதம் வருஷம் அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஒரு 6.5% கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். உங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட் 30%னா 1.8 போயிடும். 1.8 1.9 அதில் 2% வச்சுங்க போயிடும். மீதி 4.5 தான் உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ அந்த காம்பவுண்டிங் ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால பெட்டர் கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் அப்படைட் உள்ள ஆட்கள் தாராளமாக மேக்ஸிமம் ஈக்விட்டி அலோகேஷனுக்கு போயிட்டு ஒரு மினிமமாக இந்த PPF EPFல மட்டும் பாண்ட் அலோகேஷனை வச்சுக்கிறது பெட்டர். ஓகே சார். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.